ஹலோ கைஸ், வெல்கம் டு குக் வித் சாரா ஒர்க்கிங் மாம் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மீதமான ரைஸ் வச்சு பக்கோடா அண்ட் வடை எப்படி சிம்பிளாக ட்ரை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ரொம்ப சிம்பிளான ரெசிபி கூட. அண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு 2 கப் அளவுக்கு எனக்கு ரைஸ் மீதி இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 கப் அளவோட ரைஸை கையை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி நமக்கு வடித்த சாதங்கிறதால நமக்கு ஈஸியாக இது மாதிரி பேஸ்ட் மாதிரி பிசைய முடியும். 2 கப் மீதமான ரைஸ் கூட 1 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு கூடவே 2 சில்லி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவருக்காக 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரக அண்ட் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கூடவே உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படின்னா 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அண்ட் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சால்ட்டும் காரமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணியை ஆட் பண்ண வேண்டாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கடலை மாவு, உப்பு, காரம் எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கப் மீதமான ரைஸ் கூட 1 கப் கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பக்கோடா பண்ணாலும் சரி, நீங்கள் வடை போட்டாலும் சரி, நல்லா முறுவலாக நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கட்டியான பதத்துக்கு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மீதமான ரைஸ் ரொம்ப தண்ணியாக பிசையக்கூடாது. கொஞ்சம் கட்டியாக நீங்கள் பிசைஞ்சாதான் நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. இது மாதிரி நல்லா பக்கோடா போடுற மாதிரி பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயை ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நான் ஆயிலை விட்டு நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த அரிசி மாவை என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த எண்ணெயில் கிள்ளி விடுங்க. கிள்ளி விட்டு இந்த பக்கோடா போடும்போது அந்த கார்னர்லாம் நல்லா வெந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக உங்களுக்கு இந்த மீதமான ரைஸ்லேருந்து பண்ண பக்கோடா உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் இந்த பக்கோடா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காது, ரொம்ப சூப்பராக வரும். இது மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 பக்கமும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காது, நல்லா அந்த ஆயிலெலாம் வெந்து வரும். ரொம்ப ஆயிலும் பிடிக்காது. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 மினிட்ஸில் பாருங்கள், இந்த பக்கோடா நல்லா கலர் மாறி நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் உங்களுக்கு இந்த பக்கோடா கிடைக்கும். நீங்கள் சாப்பிடும் போதுமே நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக அண்ட் டேஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அண்ட் சூப்பராகவும் இருக்கும். ஸோ இந்த சேம் மாவில் இதே மாதிரி வடை கூட போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா நடுவில் ஒரு பெரிய ஓட்டை போட்டுட்டு இது மாதிரி நீங்கள் வடை பண்ணும்போது கொஞ்சம் மெலிசாக தட்டுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். டக்குன்னு வெந்துடும், அட் த சேம் டைம் உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் கிடைக்கும்.
ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டிலே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.